மலைத்தொடர் தொடர்ச்சியில் அமைந்துள்ள உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஜூன் மாதத்தின் மத்தியில் தொடங்கிய பெருமழை தொடர்ந்து பெய்ததால் ஆறுகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கை உண்டாக்கி நிலச்சரிவுகள் பல ஏற்பட்டது. பாலங்கள் மற்றும் தெருக்கள் முற்றிலும் சேதமடைந்ததால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இந்து சமயத்தவர் மற்றும் சீக்கியர்களின் புனித ஸ்தலங்கள் கொண்ட இப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் இருக்க பல்லாயிரக்கணக்கானோர் நிலச்சரிவினால் ஆங்காங்கே சிக்கிக் கொண்டனர். மீட்புப் படையினர் மூலமாக வரலாறு காணாத மீட்புப் பணிகள் நடந்து 1,00,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் 1000க்கும் மேற்பட்டோர் மரித்துள்ளனர். மற்றும் பலர் நிலச்சரிவுகளால் புதைந்து போக 1000க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. 50 ஆண்டுகளில் காணாத பேரழிவை இம்மாநிலம் சந்தித்துள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. இவைகள் முன்னறிவிக்கப்பட்டதா? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இனி இந்த கடல் தண்ணீர்கள் மழை மூலமாக, புயல் மூலமாக, சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீர்கள், கடலில் இருக்கிற தண்ணீர்கள், ஆறுகள் இருக்கிற தண்ணீர்கள், அவைகள் அத்தனையும் தேசங்களுக்குள் வரும். இதை உங்கள் கண்கள் இனி பார்க்க போகிறது, உங்கள் காதுகள் கேட்க போகிறது. பெரிய பெரிய இமயமலையில் இருக்கிற பட்டணங்கள், அதை ஒட்டி இருக்கிற ஊர்கள், பட்டணங்களிலும் இப்படிப்பட்ட அழிவுகள் வரும். வெள்ளம் வருமா, மலைப்பகுதியாச்சா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிறவர்களுக்கு வேற வகையில் தண்ணீர்கள் மூலமாக பேர் அழிவுகள் வரும். எப்படி வரும் தெரியுமா? நில சரிவு, லேண்ட்ஸ்லைட். இனி நாம் வாழும் இந்த கடைசி நாட்களில் தேவன் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார். இப்படி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் துரிதமாய் துல்லியமாய் நிறைவேறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகச் சமீபம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. எனவே உங்கள் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள்.